எக்ஸைட்டடா இருக்க போகுது அந்த ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இவங்க நேச்சரை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன கடலா? கீழே உளுந்து வார போறா இப்போ. இதுதான் வந்து அப்படியே பியூரான வாட்டர். கலரி அண்ட் கதகளிக்கு ஷோ புக் பண்ணியிருக்கோம். செம்மையா இருந்தது. அப்படி கண்ணெல்லாம் வந்து இப்படி உருட்டி சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்போ நாங்க ஸ்டே பண்ணி இந்த ரூம் வந்து செக் அவுட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து மிஸ்டிக் மயப்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்க்கு போயிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க வீடியோஸ்லயே எல்லாமே பார்த்திருக்கோம். பட் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு எப்படி இருக்க போகுது அந்த ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மேடியோட காஸ்டியூம் பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோ மாதிரி ரெடி ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குங்க. 12 o'clock கிளம்பிட்டு இருக்கோம். 12 o'clockமே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நம்ம அங்க போய் பார்ப்போம். லைஃப்லேயே தி பெஸ்ட் எலிஃபண்ட் ரைட்லாம் முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஹார்ட்டோட நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டிக் மயப்பாட் மான்சூன் சீசனில் நீங்கள் புக் பண்ணும் போது அதோட வியூ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் அந்த வீடியோ கூட இதில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அப்படி இருக்கும் இந்த ஃபால்ஸ் கூட சேர்ந்து ரெசார்ட்டு. இதுதாங்க நம்ம ஸ்டே பண்ண போகிற செகண்ட் ரெசார்ட். ஹாய், கம் லெட்ஸ் கோ. அப்படியே எல்லா அழகையும் ரசிச்சுட்டு ஒரு வழியாக நாங்கள் ரெசார்ட்க்கு வந்துட்டோம். வந்ததுமே வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு காஃபி டீ பழக்கம்லாம் இல்லைன்னு சொன்னால் இது காஃபி டீலாம் இல்லைங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு கோகனட் மில்கில் போட்டு சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்பவே பியூராக கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து சூப்பராக இருந்தது. அப்படியே ரெசார்ட்லாம் அவங்க சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் அவங்க கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் ரூம்குள்ளே போனால் ஆக்சுவலா இதுதான் நம்ம ஸ்டே பண்ற ரூம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ராக்லாம் இருக்குல்ல, இது வந்து இவங்க நேச்சரை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த ராக் நம்ம ரூம்லயும் இருக்கு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க ஆக்சுவலா இந்த மான்சூன் டைம்ல ஃபுல்லா இங்க அப்படியே வாட்டரா அப்படி போகும். அந்த வியூ வந்து பார்க்க ரொம்ப அழகா இருந்திருக்கும். நீ இன்னும் சீசன் டைம்ல வந்தா அது நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா அது போக நம்மளுக்கு இங்க என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னா காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. நம்ம வேணும்ன்றத யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நம்மளுக்கு ஒரு கப்போர்டும் குடிச்சிட்டாங்க. இதுக்குள்ள வந்து நம்ம இந்த மாதிரி திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். இவனையும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. போகும்போது கொடுத்துட்டு போயிடணுமா. ஸோ இதுதாங்க அந்த ஸ்டே. நல்லா இருக்குல்ல. இந்த சீசன் இந்த ரெசார்ட்டுக்கு இல்ல, இன்னும் நல்லா ரெயினா இருக்கும் போது நீங்க பண்ணீங்களா இது அப்படியே நல்லா அடிச்சு வரும். கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது என்ன கடலா? தண்ணி வரும். தண்ணி ஃபோர்ஸ் ஆகணும். கொஞ்சம் தண்ணி நல்லா ஃப்ளோ இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஃப்ளோ போதுங்க. இந்த பொண்ணு இப்போ வாழ்த்தனம் பண்ண போறா. கீழே உளுந்து வார போறா. இப்போ எனக்கு தெரிஞ்சு வலிக்கு பாச வேற இருக்கு. 50 ரூபா பெட் கட்டுறேன். வலிக்கு விழுவா. நீங்களும் பெட் கட்டுங்களோ கட்டுங்க. வலிக்கு விழுன்னு சொன்ன உட்காந்துட்ட. இங்க பக்கத்துல எதுவும் கிடையாது. ஹாஸ்பிட்டலு கோமாதான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு கல்ல புடிச்சிட்டு உட்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க எந்த நேச்சுரலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பில்டிங் கட்டியிருக்காங்களாம். இந்த கல் கூட பாருங்க, இந்த கல்லுலேயே தான் இந்த பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க சப்போர்ட் பண்ணி. இவங்களோட பிளானே அதுதானா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான். ஹாய், ஜில்லுன்னு இருக்கா? இதுதான் வந்து அப்படியே பியூரான வாட்டரா. இப்போ நான் உன்கிட்ட திட்டு வாங்கட்டுமா?
மனுஷனாடா நீங்க எல்லாம். இந்த வாட்டர் ஃபால்க்கு பேர் வந்து மேஜிக் வாட்டர் ஃபால் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தண்ணி அந்த இடத்துல வத்தவே வத்தாதான், எப்பயுமே தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. அதுவும் இல்லாமல் அந்த தண்ணி வந்து ரொம்ப ஒரு பியூரான தண்ணின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் புக் பண்ணும் போது இந்த ரெசார்ட்டோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 10K வந்தது. நீங்கள் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி இது காஸ்ட் வந்து வேரி ஆகும். என்னுடைய ரெக்கமெண்ட் வந்து நீங்கள் மான்சூனில் புக் பண்ணால் யூ வில் பி ஹேவிங் த பெஸ்ட் வியூ இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது சூப்பராக இருக்குங்க. மேடி வரைஞ்சி வச்சிருக்காங்க யாரும். நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. ஃபுட் ஆக்சுவலாக நாங்கள் ரூம்ஸ்க்கே ஆர்டர் பண்ணிட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குமா, ஸோ சாப்பிட்டு இப்படி படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு. அதுவும் சிக்கன் கிரேவி தான், ரைஸ் தான். ஸோ சூடு ஆறாமல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி வச்சிருக்கோம். ஸோ இவங்களே ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. A few moments later. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கலரி அண்ட் கதகளிக்கு ஷோ புக் பண்ணியிருக்கோம். அந்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்கே போய் ஷோவை பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆக்சுவலாக கதகளி. எங்க கூட சேர்ந்து நீங்களும் ஷோ பார்க்க வாங்க. ஓகே, நாங்கள் வந்துட்டோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல, சீக்கிரமா போக சொல்றாங்க. கோயிங் கோயிங் கோயிங். ஸோ இந்த மார்ஷல் ஆர்ட்ஸோட டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக போயும் டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணியும் வந்து உங்கள் டிக்கெட்ஸை வந்து லாக் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்பர் 2 லொக்கேஷனையும் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ் நம்ம மற்ற இடத்துல போய் பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பட் பார்க்கும்போது அந்த 15 to half an hour வந்து ஓகே worth for the money அப்படி தான் இருக்கும். சம்திங் இட் வில் கம் அரவுண்ட் 150 or 200 per person. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வரும். அவங்க ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பெக்டும் அந்த அந்த ஃபுல் என்டையர் செக்ஷனே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி என்கேஜிங்காக வச்சுப்பாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குமே தவிர்த்து நம்மளுக்கு ஒரு இடத்துல கூட நம்ம வந்து ஐஸு கூட பிளிங்க் பண்ணி எடுக்க முடியாத மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஆக்குபைடாக தான் இருப்போம். ஸோ இது வந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் எதுக்கு வந்தோம் அப்படின்னா கதக் டான்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நான் ரொம்பவே கண்ணை உருட்டுவேன், ஆனால் என்னை விட இவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணாங்க. இதில் வந்து எந்த மியூசிக்ஸு இதில் எதுவுமே இல்லை. அவங்களே வந்து மியூசிக் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஐஸை வந்து ரொம்ப அழகாகவே வந்து ஒரு ரொட்டேட் பண்ணி அதில் கதைகளை சொல்லி அதில் அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸை கொண்டு வந்து இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி வச்சது தான் இந்த கதக் டான்ஸ். அது மட்டும் இல்லைங்க, என்னையும் வச்சு இங்கே ஃபன் பண்ணிட்டாங்க. ஆடியன்ஸை ஒரு மாதிரி என்கேஜிங்காக ஆக்கணும்ன்ட்டு கீழே உட்காந்துட்டு இருக்க ஆடியன்ஸை செலக்டடாக பீப்புள்ஸை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் அந்த வீடியோ இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஒரு ஃபன்னாக போச்சு. பட் ஆனால் நம்ம எப்பயும் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டோம் இதை.
பண்ணலாம் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு வந்தாலே கதகளின்றது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு ரெஜிஸ்டர் ஆனது தான் இந்த கதகளின்றது. இந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்க ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் டயர்டாகலை. அவங்களுக்கு அவ்வளோ ஸ்வெட் வந்தாலும் அதை பற்றி வரி பண்ணிக்கல. அந்த மேக்கப் அந்த இது அழகாக கேரி பண்ணிக்கிட்ட அந்த ஃபேஸில் எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க முடியுமோ, அந்த வெயிட் எவ்வளோ அழகாக கேரி பண்ணி அந்த ஃபுல் டான்ஸ் ஆட முடியுமோ அதை ஃபுல்லாகவே அவங்க பண்ணி அவங்களோட தி பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு நிஜமாலே நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணியே ஆகணும். இது வந்து ஃபோனில் பார்க்கறத விட நேரில் போய் பார்க்கும்போது இது ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட டிக்கெட்ஸும் நான் ப்ரியராகவே ஆன்லைனில் பிஃபோராகவே கால் பண்ணி தான் புக் பண்ணியிருந்தேன். அதோடைய நம்பருமே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்களும் வந்து அங்கே போய் டிக்கெட்ஸ் எடுத்து பின்னாடி சீட்டுக்கு போகிறத விட சீக்கிரம் புக் பண்ணி முன்னாடி சீட்டில் உட்காந்து இதெல்லாம் வந்து சூப்பராக உட்காந்து பார்த்து ரசிங்க. அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு இதை ட்ரை பண்ணுங்க. ஒரு அமேசிங்கான ஒரு ஷோ பார்த்தோம். உனக்கு எப்படி இருந்துச்சு மேடி? செம்மையா இருந்தது. அப்படி கண்ணெல்லாம் வந்து இப்படி உருட்டி சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லா கண்ணு காட்டுறப்பா நீ. கதக் ஷோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இதோட புக்கிங் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். யூ வாண்ட் டு புக் திஸ் அப்படின்னா கீழே இருக்கிறத வச்சு நீங்க ஈஸியா புக் பண்ணிக்கலாம். இங்க வந்து கூட டிக்கெட் எடுக்கலாம். பட் முன்னாடியே உங்களுக்கு சீட்டிங் வேணும் அப்படின்னா சீக்கிரமாவும் வாங்கிடலாம். A few minutes later. ஸோ இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதக் ஷோ முடிச்சுட்டு அப்படியே டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். டஸ்கர் கஃபே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ரிவ்யூ பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஃபுட்டு வந்துருச்சு. ரொம்ப ஆர்டர் பண்ணுறோம். எப்பயும் போல ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு பிரியாணி. நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடவே கூடாது அப்படின்னு ஒரு கொள்கையில் இருந்தோம். பட் இன்னைக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. சாப்பிட்டுட்டு ஒரு கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சுங்க சுகர்லாம் விட்டு. அதால சுகர் சாப்பிடும் போது எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க எல்லாம் முடிச்சுட்டு டின்னருக்கு வந்து நம்ம மணி சேவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வெட்டியாக செலவு பண்ணிட்டு நாங்கள் அப்படியே ரெசார்ட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது இவங்களுடைய கேரளாவோட ட்ரெடிஷ்னல் திருவிழாவை வந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. செம்மையாக இருந்ததுங்க. நான் மூவில தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. வந்துட்டே இருக்காங்க. ரோடு பிளாக் பண்ண ரோடு. ஒவ்வொரு திருவிழாவில் ஒவ்வொரு திங்ஸ் தான் பார்த்துருக்கேன். இங்கே எல்லாருமே சேர்த்து ஒரே திருவிழா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துடுச்சு பார்க்கறதுக்கு. அவ்வளோ பேர் வந்து அந்த பால் கூட எடுக்கிறாங்க. அவ்வளோ வந்து ரொம்ப லைட்ஸ்லாம் வச்சு இதெல்லாம் நான் வந்து சைனா இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் போகிறது. பட் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் எல்லாரும் கேரளா சாரி போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து எனக்கு ஒரு ட்ரீட்டாக இருந்தது. அதை நீங்களும் பாருங்க. A few moments later. Happy birthday to you. நானும் சேர்ந்து வெட்டுறதா. Happy birthday to you. God bless you dear. Thank you. Happy birthday. Happy birthday to you. Thank you. Happy birthday to you. May God bless you dear. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. பிடிடா. நீதான் பாட்டு பாடுறீங்க. May God bless you. ஃபர்ஸ்ட் இது பிடிக்கலாம். பேக் பார்க்கறேன். பெரிய புல் தான். நல்லா இருக்கு. ரொம்ப நாள் வந்து பேக் ஆபீஸ்க்கு வேணும் கேட்டுக்கிட்டே இருந்தான். அதால சாம்சனைட் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து பார்க்கவே செம்மையா இருந்ததுங்க லுக்கு. சரி சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டேன். நல்லா இருக்கு பேக். அடுத்து இந்த வாட்ச். ஐயோ சர்ப்ரைஸா இருக்கேடா. என்ன கண்டே எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. ஓபன் பண்ணு வாட்ச் பத்தியா நான் கண்டுபிடிக்கல. செம்மையா இருக்கா? சூப்பரா இருக்கு வாட்ச். செம்ம ஷைனா இருக்கு. இது ஆக்சுவலா நானும் அம்மா விஆர் மால்ல போகும்போது பார்த்து வச்சுட்டு வந்தோம். என்னடா இது அப்படின்னு வச்சுட்டு சரி அப்புறம் வாங்கலாம் அப்படின்ட்டு பர்த்டேக்கு வாங்கிட்டேன்.
ஓகே சூப்பரா இருக்கு. இதுதான் வந்து அந்த மொவைடோ பிராண்ட். இது சூப்பரா இருக்கும் இந்த வாட்ச், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து பிரி அர்மானியா போட மாட்டேன். ரொம்ப என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இப்படிதாங்க மனசை உடைப்பான். நம்ம எதனா ஒண்ணு வாங்கி கொடுத்தோன்னு வைங்கள, இதை போட மாட்டேன் அதான் போட மாட்டேன். எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இவனை வந்து க்ரூம் பண்ணி பார்க்கறதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு வாட்ச்ல இருந்து இவனுக்கு எது வாங்கி கொடுத்தாலும் நல்லா இருக்குமா அப்படியே யோசிச்சு அப்படி வாங்குவேன். ஆனா இவன் எனக்கு அந்த மாதிரி வாங்கவே மாட்டான். எப்படி வாங்குவானா, இப்ப ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோன்னு வைங்க, அவன் மூட் பொறுத்து. கால் வலிக்குது, அவனுக்கு டயர்டா இருக்கு அப்படின்னா, சூப்பரா இருக்கு உனக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்னுவான். என்ன கேட்ட பண்றாங்க. வச்சிடு மதன், வச்சிடு. ஹாப்பி 25th birthday மதன் குமார். Thank you 1 2 3 gifts தான் இருக்கு. balance 25 gift. 3மே காஸ்ட்லி கிஃப்ட்டுங்க, அத நீங்க பார்க்கணும். லாஸ்ட் இயரே உனக்கு கொடுத்தாச்சு 27 gift. ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. 3 gift ஆச்சா, இன்னும் 25 gift வேணுமா? தேவையில்லை.